ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஏகாதசி விரதத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த வருடம் 2026 நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசி, அதுக்கு பேர் ஜெய ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழிபாடை பற்றியும் எந்த பொருட்களை தானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பஞ்சம் அப்படிங்கிறதே வராது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பெருமாளின் அருளை பெறுவதற்கு, பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கும், கர்ம வினைகளால் ஏற்படும் கஷ்டங்களில் இருந்து விடுபடுறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இந்த ஏகாதசி விரதம் பார்க்கப்படுது. அதுலேயும் தை மாதத்தில் வரும் ஜெய ஏகாதசி அன்னைக்கு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் செஞ்சோம் அப்படின்னா பெருமாளின் அருள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளால் பணத்துக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறதே எப்போதுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளவு செழிப்பாக நாம் இருக்கலாம். அதனால அந்த வழிபாடு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விரதங்களில் மிகவும் புனிதமான விரதமாக பார்க்கப்படுறது இந்த ஏகாதசி விரதம். வருடத்தில் 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருவதுண்டு. இதில் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர், சிறப்பு மற்றும் பலன் இருக்கு. இதில் தை மாத வளர்ப்பறையில் வரும் ஏகாதசிக்கு ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இதை ராஜ ஏகாதசி அப்படின்னும் சொல்லுவாங்க. ராஜயோகத்தை பெற்றுத்தரும் இந்த அற்புத ஏகாதசி இந்த ஆண்டு ஜனவரி 29 வியாழக்கிழமை வருது. அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறதோட குறிப்பிட்ட சில பொருட்களை தானம் செஞ்சு வீட்டில் வறுமையை நீக்கி செல்வ நிலையை நிலைக்க செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதே நமக்கு வராது. எப்போதும் செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் இந்த விரதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க பணம் சேர்றதே இல்லை, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியலை, முன்னேற்றம் அப்படிங்கிறதே பார்க்க முடியலை அப்படிங்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து இந்த தானங்களை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க பெருமாளை மனதார வேண்டி இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் தானம் கொடுக்கலாம். ஜெய ஏகாதசியில் தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா எள்ளு. இந்த தை மாதத்தில் எள்ளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது. ஜெய ஏகாதசி அன்னைக்கு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, இந்த 2 எள்ளு இருக்குல்ல, இதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த எள்ளு தானம் செய்கிறது உங்களுடைய பாவங்களை போக்கி பித்ருக்களின் ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இது வீட்டில் பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கு உதவும். எள் அப்படி அது சனி பகவானுக்குரிய தானியம் அப்படிங்கிறதுனால எள்ளை தானம் செஞ்சோம் அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நெய். சுத்தமான பசு நெய்யை தானம் செய்கிறது, இல்லைன்னா கோவிலுக்கு விளக்கேற்றுறதுக்கு நெய் கொடுக்கறது லக்ஷ்மி தேவியின் அருளை நமக்கு ஈர்க்கும். இது உங்கள் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி அடித்து சுபிட்சத்தை கொடுக்கும். மூன்றாவது தானியங்கள். பசிக்கிறவங்களுக்கு அரிசி இல்லைன்னா தானியம் இருக்குது இல்லையா, ஏகாதசி அன்னைக்கு அரிசியை தவிர்க்கிறது நல்லது. தானம் செய்கிறது மிகவும் புண்ணியம். அன்னதானம் செய்கிறது பெருமாளோட அருளால் உங்கள் வீட்டில் எப்போதும் உணவுக்கும் பணத்துக்கும் பற்றாக்குறை ஏற்படாமல் பாதுகாக்கும். நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகள். பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான நிறமாக பார்க்கப்படுறது மஞ்சள் நிறம். அதனால ஏழைகளுக்கோ இல்லைன்னா பிராமணர்களுக்கோ மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்கிறது ஜாதகத்தில் குரு பகவானின் நிலையை வலுப்படுத்தும். இது தொழில் மற்றும் வியாபாரத்தின் லாபத்தையும் வெற்றியையும் நமக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லம், அப்புறம் பழங்கள், இனிப்பு பொருட்கள். இது பருவகால பழங்களை தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நமக்கு உண்டாக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் இனிமையை சேர்க்கிறதோடு
தடைப்பட்ட பண வரவுகளையும் சீராக்கும். வாழ்க்கையில் மாற்றங்களை தருவதோடு வெள்ளம் கரைவதை போல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கரைய செஞ்சிரும். இந்த தானங்களை ஏகாதசி திதி அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு செய்கிறது முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். மன தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் செய்யப்படும் போது இந்த சிறு தானமும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு அந்த பலன் உங்களுக்கு சரியான முறையில் வந்து சேரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்கள் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.